டெக் பாஸ் மற்றும் டெக் சூப்பர் ஸ்டார் ஆகிய யூடியூப் சேனல் மூலமா பாப்புலர் ஆனவர் தான் சுதர்சன். இவர் மேல இவர் மனைவி தன்னை வரதட்சணை கொடுமைப்படுத்திட்டாரு அப்படின்னும் மட்டும் இல்லாம இவர் குடும்பத்துல மொத்தம் 5 பேர் மேல வழக்கு பதிவு செஞ்சு போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க. மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை அருகில் உள்ள வளையாபதி பகுதியை சேர்ந்தவர் தான் சுதர்சன். சன் ஆஃப் மாலதி, டெக் பாஸ் மற்றும் டெக் சூப்பர் ஸ்டார் ஆகிய யூடியூப் சேனல் மூலமா இவர் பாப்புலர் ஆயிருந்தாரு. 4 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில இருக்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா ஒர்க் பண்ண விமலா தேவி அப்படிங்கிறவங்கள லவ் பண்ணி 2 வீட்டாரோட சம்மதத்தோட தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களோட மேரேஜ் கடந்த ஆண்டு மதுரையில தான் நடந்துச்சு. மேலும் இவரோட திருமணத்துக்கு பெண் வீட்டு சார்பில் வந்து 30 சவரன் தங்க நகை மற்றும் 5 லட்சம் ரூபாய் ரொக்க பணம், 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சீர்வரிசை பொருட்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் கிட்ட மேலும் 20 சவரன் நகையும் 10 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு கொலை மிரட்டல் விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சுதர்சன் மேலையும் சுதர்சன் குடும்பத்து மேலையும் தேனி மாவட்ட காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த புகார்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேரேஜ்க்கு அப்புறமா புதுசா ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு விமலா தேவி கிட்ட 30 சவரன் தங்க நகையும் சுதர்சன் வாங்கிக்கிட்டாரு. அதுக்கப்புறமா பேங்க் கடனை சரியா கட்ட முடியல அப்படின்னு மறுபடியும் 20 சவரன் தங்க நகையை வரதட்சணையா தரணும்னு கேட்டிருக்காங்க. கொண்டு வந்த சீர்வரிசை போதுமானதா இல்ல அப்படின்னு டாக்டரா ஒர்க் பண்ணி நீ என்ன பணம் சம்பாதிச்சு கொடுத்த அப்படின்னு சுதர்சன் குடும்பத்துல இருக்க அம்மா, அப்பா, அக்கா அப்படின்னு எல்லாருமே ஆபாசமா பேசியிருக்காங்க. அந்த டைம்ல விமலா தேவி பிரெக்னெண்டா இருக்கிறதால தேனியில இருக்க அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறமா 1 லட்சம் ரூபாய் பணமும் சுதர்சனுக்கு கொடுத்ததா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா சமாதானம் செஞ்சு விமலா தேவியை அழைச்சிட்டு போனதுக்கு அப்புறமா ஏப்ரல் மாசம் வீரபாண்டி கோயில் பக்கத்துல வச்சு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. இப்போ மேலும் 20 சவரன் தங்க நகை வரதட்சணையா கொடுத்தா மட்டும்தான் வாழ முடியும் அப்படின்னு ஆபாசமா பேசி கொலை மிரட்டல் விட்டதா விமலா தேவி புகார்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த கம்ப்ளைண்டோட அடிப்படையில சுதர்சன் மற்றும் அவரோட அப்பாவான சுந்தர்ராஜன், தாய் மாலதி, சகோதரி சக்தி பிரியா, பிரதர் விக்னேஸ்வரன் உள்ளிட்ட 5 பேர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. 4 பிரிவின் கீழே தேனி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் நேற்று வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்திட்டு வராங்க. மேலும் யூடியூபர் சுதர்சன் இதுக்கு முன்னாடி யூடியூப் சேனல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு அதுல இருந்து வெளியே வந்து ஏகப்பட்ட பிரச்சனையில சிக்கியிருந்தாரு. அதை தொடர்ந்து பர்சனல் லைஃப்ல இப்ப வரதட்சணை கொடுமை அப்படின்ற வழக்குல சிக்கியிருக்காரு. அதை தொடர்ந்து சுதர்சன் மேல வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. மேலும் சுதர்சன் தரப்புல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும்.